ஹலோ மக்களே. ஸோ இந்த டைம் ஏப்ரல் மந்தில் நான் வெள்ளையங்கிரி ஏறி இருக்கேன். எஸ், இது வெள்ளையங்கிரி சீசன். ஜனவரி டு மே மந்த் வரைக்கும் வெள்ளையங்கிரி ஏறுவாங்க எல்லாருமே. ஸோ நானும் வந்து வெள்ளையங்கிரி போன உடனே கீழே அன்னதானம் போட்டாங்க. அதை சாப்பிட்டு முடித்த உடனே கொஞ்சம் மலை ஏற ஆரம்பிச்சிட்டேன். ஸோ லைட்டாக சாப்பிட்டுக்கணும். ஸோ மலை ஏறும் போது ரொம்பவே ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கணும். பிகாஸ் இந்த மலை ரொம்பவே நம்மளை மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி ரொம்பவே சோதிக்கும். பிகாஸ் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அந்த ஃபஸ்ட்டு மலை ஏறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை ஏறிட்டால் மீதி 6 மலை கண்டிப்பாக நம்மளால் ஏற முடியும். அண்ட் எந்த ஏஜாக இருந்தாலும் ஏஜ் குரூப்லாம் பிரச்சனை இல்லை. உங்கள் ஹெல்த் ஸ்ட்ராங்காக இருந்தால் தாராளமாக ஏறலாம். இந்த டைம் கூட்டம் அதிகமாக இருக்கிறதால தண்ணி கொஞ்சம் பிரச்சனை கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால மேலே போகிறவங்க யாராவது 3 லிட்டர் வாட்டர் பாட்டில் மட்டும் கொஞ்சம் போய்க்கோங்க. ரொம்ப லக்கேஜ் கொண்டு போவீங்க. அதேமாதிரி மேலே நிறைய கடைலாம் இருக்கும். ஸோ ப்ரைஸை பற்றி யோசிக்காமல் வாங்கி சாப்பிட்ருங்க. அது ஒன்று தான் வந்து உங்களுக்கான ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஸோ மேலே போய் ஆனால் சிவனை பார்க்கறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஸோ கஷ்டப்பட்டு தான் போகணும். அதேமாதிரி 6வது மலை போகும்போது அந்த சுனை இருக்கும். குளிச்சுட்டு போகும்போது செம்ம ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். நானும் வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ரகிள் ஆகி தான் போனேன். பட் குளிச்சதுக்கப்புறம் என்னையே அறியாமல் நான் செம்மையாக வந்து ஒரு ஏறிட்டேன். எப்படி ஏறினே தெரியாது ஏறிட்டேன். பட் மேலே போயிட்டு சிவனை பார்த்துட்டு வரும்போது ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. நீங்கள் ஏதாவது வெள்ளையங்கிரி போயிருந்தான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.